கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை குட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு வேத வார்த்தையினூடாக பேச சொல்லுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. விசுவாசம் தான் மிகவும் முக்கியம். லாசரு மரிச்சிட்டாங்க. மார்த்தாளும் மரியாளும் இயேசுவிடம் வந்து அழுது புலம்புறாங்க. ஆனா 3 நாள் ஆயிற்று, அவரை கல்லறையில புதைச்சிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுறாரு, கல்லறையை திறவுங்கன்னு சொல்லி. அப்ப மார்த்தாள் இயேசுட்ட சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்றே நாருமே என்றாரு. அதுக்கு தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் மரித்து போய் இருக்குது, ஆண்டவர் சொல்லுறாரு, நீ விசுவாசிச்சியா தேவனுடைய மகிமையை காண்பாய். சில நேரத்துல நீங்க சிலர் சொல்லுவது என்ற காதுக்கு கேக்குது, நான் அதிகமா ஜெபிக்கிறேன், ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன், அவரையே காத்திருக்கிறேன், ஆனா என்ற வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அதிசயம் நடக்கல. அது என்ன, ஏன் நடக்கல? அப்ப ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்கலையா அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுறாரு, சில நேரங்களில் சில காரியங்களை தேவன் தாமதிப்பார். ஏன் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று நீங்க உணரணும். இல்ல ஈஸியா ஒரு காரியம் கிடைச்சிட்டா அதன் அருமை உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ஆண்டவர் தாமதிப்பாரு. யோவான் 11:4 அவர் சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயத்தையும் காண செய்வார். விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஜெபிப்போமா? அன்பான தகப்பனே, யாரெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்கள் மரித்து போய் இருக்கிறதோ, ஒரு விடுதலை இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்யுங்க. விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் உம்மை கண்டு கொள்ளட்டும், தேவனுடைய மகிமையை காணட்டும். இதனால் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.